கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பேச வர எங்களுக்கு தான் உதறுதுன்னா கேட்குறோம், உங்களுக்கு பயம்லாம் இல்லையா? எங்களை உற்சாகப்படுத்த முடியும், எல்லாரும் கைகளை தட்டலாமா? ஏன்னா உங்கள் கைத்தட்டல் நீங்கள் சந்தோஷமாக கேட்க போகிறீங்க. ஏன்னா என்ன வளர்னாலும் எங்களை சந்தோஷமாக கேட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நிறைய நிறைகள் குறைகள் இருந்தாலுமே அதை ரொம்ப பொறுத்துக்கொள்ளுங்க, தாழ்மையாகவும் கேட்டுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆண்டவரோட இறந்த நாள் நம்ம நினைவு கூறும்படியாக இன்றைக்கி நம்மளுடைய அவர் பேசின சிலுவையில் கடைசியாக பேசின அந்த 7 வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவது தேவாதி தேவனுக்கும் சபையின் போதகர் குடும்பத்திற்கும் என்ன இந்த இடத்துல தேவன் பேச முடியாது கொடுத்த தைரியப்படுத்தியிருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நாமமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம சிலுவையில் கொடுத்த 7 வார்த்தைகளை குறித்து தான் நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, எனக்கு முன்னாடி 3 பேரும் ரொம்ப அழகாக ரொம்ப பேசிட்டாங்க. ஸோ அங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம், எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் இருந்தது. ஸோ தேவன் தான் தைரியப்படுத்துவராக. ஸோ தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனம். 27வது அதிகாரம் 45வது வசனம். சாரி 46. சபக்தா. ஆமென். எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஓகே, இந்த வார்த்தையை நான் 2 விதமாக இதை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். எப்படி என்னோட பார்வையில், ஒன்று உலகத்தின் பார்வையில் அந்த வார்த்தையை தேவன் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும், அது இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா பிதாவின் இடத்துல உரிமையாக. ஸோ இது 2 விதமாக இந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, இந்த வார்த்தையை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிட்டு அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் எப்படி அதை பார்த்துருப்பாங்க? இல்லை, அது அவரோட திங்கிங் எப்படி, எல்லாரும் உலகத்தின் பார்வையில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஏன்னா சாரி சரிகா ஓகே, வேற ஏளனமாக பார்த்துட்ருப்பாங்க. வேற நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும் உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது. நானும் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுதே இப்போ பிசாசானவன் கூட சோதிப்பான், நீங்கள் பெரிய கடவுள் ஆச்சுல, நீங்கள் அப்பம் இதெல்லாம் இருக்கலை அப்படின்னு. அப்போது இந்த வார்த்தை சொல்லும் போது அவர் அங்கே வாழ்ந்த விதம் பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல் 33 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்த விதம் நம்ம பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கும் அவருக்கும் இருந்த வாலிப நாட்களும் சரி, சிறு பிள்ளையாக இருக்கும் சரி, அதிக ஒரு ஞானம் பெற்றவராக இருந்த அவர் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு வளர்த்தியில் இருந்த அவர் அந்த இடத்துல சிலுவையில் தொங்கும்போது என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல எவ்வளோ பெரிய வார்த்தை அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா அந்த உலகத்தின் பார்வையில் அதை பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை நல்லா யோசித்து நான் அதை ரிப்பீட் பண்ணி அதை நான் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா அவருக்கு ஒரு பயம் தானே இருந்திருக்கும். ஏன் பயம் இருந்ததுன்னா அவர் மனித ரூபமாகவே பிறந்தார், மனிதர் சாயலாகவே இருந்தார். மனிதருக்கு உண்டான எல்லா ஸ்பாவங்களும் யாருக்கு இருந்தது அப்படின்னா தேவனுக்கும் இருந்தது, இயேசுவானவருக்கும் இருந்தது. அதனால தான் அவர் மனித ரூபமாக உலகத்திற்கு வந்தார். அப்போது அவருக்குள்ள எல்லா ஸ்பாவங்கள் என்ன, இப்போ மனிதனுக்கு என்னென்ன ஸ்பாவங்கள் இருக்கும்? துன்பம், துக்கம், கவலை, கஷ்டம், கண்ணீர், கவலை, சந்தோஷம், எல்லா விதத்துலேயும் இருந்த அவர் தான் இன்னைக்கு என்னென்னா மரணத்திற்குள்ளாய் தன்னோட பாடுகளுக்குள்ளாய் நம்ம அனுபவிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல உலகத்தின் ரீதியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்ற அழுத்தமாக கேட்குறாரு அந்த வார்த்தையை. ஸோ அதுதான் என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம பிள்ளைங்க இப்போ நானும் இப்போ நான் ஷாமில் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம இறந்துட்டோன்னு வச்சுக்கேன் கண்ணை மூடி நம்ம படுத்திருப்போம், ஆனால் நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாதுல, ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு மாதிரி. ஸோ அது இப்போ உள்ள மரணம் தான். ஆனால் அந்த நேரத்தில் கடவுளுக்கும் அப்படி தானே இருந்திருக்கும்.
இறக்க போகிறோம் என்ன ஏது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தானே கடந்து போயிருப்பாங்க. ஸோ அதை யோசிக்கும் போது அதையும் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ ஒரு பயம், நடுக்கம், கவலைக்குள்ளாக அந்த உலகத்தின் காரியத்தில் இருந்து நம்ம யோசிக்கும் போது தேவ ஆவியானவரும் அதே சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த இடத்துல பிடிப்பட்டது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிதாவின் இடத்துல உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ எல்லாமே பேரண்ட்ஸாக நம்ம இருக்கிறோம். பேரண்ட்ஸாக நம்ம இருக்கும்போது பிள்ளைங்க நம்ம இடத்துல வந்து உரிமையாக கேட்பாங்க, எனக்கு என்ன வாங்கி கொடுக்கல, எனக்கே இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப உரிமையாக. ஸோ அதே மாதிரி தான் பிதாவின் இடத்துல அவர் கேட்குறாரு, ஏன் என்னை கைவிட்டீங்க? ஏன்னா அவருக்கு அந்த நடுக்கம், கவலை எல்லாமே இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் குற்றம் செய்யாதவராய், ஆட்டுக்குட்டியானவராய் அவர் என்ன பண்ணார், குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அடுத்து தொங்கவிடப்பட்டுறார். இப்போ அதை யோசிப்போமே, குற்றமற்றவராக நம்மளே இருக்கிறோம். இப்போ நம்மளே ஒரு எந்த குற்றமுமே செய்யாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை யாராவது குற்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன மிஸ்டேக் தான், சம்திங் ஏதோ ஒன்று நம்ம குற்றமே செய்யலை அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு. அப்போது அவருக்கு அந்த இடத்துல எவ்வளோ மனவேதனை இருந்திருக்கும். அப்போது அவர் பிதாவின் இடத்துல எப்படி கேட்டிருப்பார், ஏன் என்னை வந்து இந்த கைவிட்டீங்க, நான் எனக்கு எதுக்காக அப்படி அனுப்புனீங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போட்டு இன்றைக்கி நான் இருக்கேன், சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பிதாவின் இடத்துல. ஏன்னா அந்த எவ்வளோ வலி வேதனை, அந்த வீடியோ நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ இன்னுமே அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரவே முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கும்போது அந்த பிதாவின் இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை ரொம்ப உரிமையாக கேட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் தோணுச்சு. அப்போ பிதாவானவரோட உள்ளம் எப்படி அங்கலாய்ப்புக்குள்ளே இருக்கும், அப்போ எவ்வளோ ஜெபித்திருப்பார் தன்னோட மகனுக்காக. இப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஏன்னா பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம், வெளியே அனுப்பிடுறோம், உலகத்தின்குள்ளாக நம்ம எல்லா விதத்தில் அனுப்பும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்தின் தந்தை தாயாக இருக்க நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் இவர் நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காக அவர் பிள்ளையை ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு தந்து அவர் மறிக்கும்படி இவ்வளோ சூழ்நிலை கிரியேட் பண்ண அப்புறம் எவ்வளோ ஜெபித்திருப்பார். அதனால அவர் மறித்து 3ஆம் நாள் நம்மளுக்காக என்ன பண்ணார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். இங்கே அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் எனக்கு ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா சூழ்நிலையும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அவர் சொல்லும்போது உலகத்தின் ரீதியாகவும் சரி, உரிமைகளும் சரி, அவர் ரொம்ப வந்து நம்மளுக்கு கற்பித்த ஒரு பாடமாக தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். பல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மனிதர்களால் நம்மளும் வந்து சில நெருக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், ஏளனங்கள், பேச்சுக்கள், இது எல்லாமே நம்மளும் வந்து சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் பிதாவானவர் வந்து 4வது வார்த்தையாக என் தேவனே. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னா பாடுகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. ஆனால் பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அப்படின்ற சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறது போல். ஆனாலும் உலகத்தை ஜெயித்து திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன்னு தேவ ஆவியானவர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாத தேவன் எந்த சூழ்நிலை கைவிடவும் மாட்டார். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது. ஸோ எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளை யாராவது நம்ம பிள்ளைங்க நம்ம இருக்க ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறனால இருக்க ஹக் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ரொம்ப அழகாக தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எல்லா சூழ்நிலையும் நம்மளை தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறாரு. ஸோ அதை மட்டும் யாரும் மறந்துட வேண்டாம். அவருக்கே அந்த பாடுனா நம்மளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் பாடுகள் அநேகம் இருக்கும். ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தை மட்டும் நம்ம இருக பிடித்து கொண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்து நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்போது நம்ம வந்து இந்த உலகத்தை ஜெயித்து நம்ம திடன் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தம்மை இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.